பாடி சரவணாவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபர் ஒரு டிஷர்ட் வாங்கினா இன்னொரு டிஷர்ட் ஃப்ரீ. அதாவது 2 டிஷர்ட் வாங்கினீங்கன்னா இன்னும் 2 டிஷர்ட் நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் சரவணாவில் ஆடியோ ஆஃபர் போட்டிருக்கான் டிஷர்ட்ஸ்க்கெல்லாம். அதுவும் வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கர்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்கர்ட் இருந்து, பட் ஆடியோ ஆஃபர் இருக்கான்னு தெரில. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம்லாம் முடிச்சுட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். பாடி சரவணாக்கு தான் வந்தோடனே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கில் தான் இறங்கிட்டு. ஆக்சுவலி ஷாப்பிங் வரதாவே கிடையாது, வெளியே வந்து சம மழை. சரி ஓரமாக ஒதுங்க தான் சரவணா ஸ்டோர் வந்தோம். பட் ஆனால் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எல்லாத்தையுமே எடுத்து ட்ரை பண்ணணும்னு தோணிச்சு. அதனால எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா எடுத்து மாட்டிட்டு நல்லா இருக்கான்னு கேட்பீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். இது எவ்வளோ தெரியுமா? நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய க்யூட்டான ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் என்ன, பொறுமை ரொம்ப தேவை. அதே மாதிரி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஓகே, சிம்பிளாக க்யூட்டாக அழகாக இருக்கும் ஹேண்ட் பேக்ஸ். சரவணாவில் ஆடி ஆஃபர், சரவணான்னு கிடையாது, ஆடி வந்தாலே எல்லா கடையிலுமே ஆடி ஆஃபர் போடுவாங்க. அதே மாதிரி சரவணாவில் ஆடி ஆஃபரில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் எடுத்தால் இன்னொரு டிஷர்ட் ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து எந்த கலர் நல்லா இருக்குன்னு நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி யாரோட வந்திருக்கேன்னா எங்கள் டேடியோட தான். நானும் என் டேடியோ ஒரு வேலை விஷயமாக தான் போக வேண்டியது சுச்சுவேஷன். அப்போ வந்து நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம். சரி ஓகே, இதே நல்ல சான்ஸ்ன்ட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஷாப்பிங்கை போட்டுடலாம் தான் நான் வந்தப்போ இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கலராக டிஷர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே ஒன்று எடுத்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு எங்கள் டேடி கிட்ட அவருக்கு டென்ஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட என்ன டென்ஷனை காட்டிக்க மாட்டார் அவர். அப்படி தான். அப்புறம் எனக்கு இந்த பால் பச்சை கலர் அப்படின்னு இருக்காங்களா, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் ஆனால் எல்லோரும் என்ன பார்த்து சிரிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. ஓகே, கையில் வச்சு போய் எவன் சிரிச்சா நமக்கு என்ன, நமக்கு பிடிச்சதை தான் நம்ம போடுவோம் அப்படின்ட்டு நான் 2த்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலரும் என் கண்ணில் உடுத்துச்சு. சரி 4 டிஷர்ட்டாக எடுத்துப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நான் எத்தனை டிஷர்ட் வாங்கியிருப்பேன் நீங்களே வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். 4 வாங்கியிருப்பேனா இல்லை 2 வாங்கியிருப்பேனான்னு எனக்கு தெரியலன்னு கிடையாது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் எத்தனை டிஷர்ட் வாங்கினேன். இப்படி தாங்க எங்கள் ஷாப்பிங் போயிட்டே இருந்தது. பட் ஆனால் நான் அந்த டிஷர்ட் செக்ஷன் வச்சு நகரில். பட் இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காட்டனு அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்ததுல அந்த பொம்மை, அது க்யூட்டாக இருந்தது. மற்ற 3 டிஷர்ட்டும் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம உடம்புல ஒட்டின மாதிரி இருக்கிற மாதிரி டிஷர்ட், இந்த மாதிரி ஜிம்முக்கு போடுற மாதிரி, அதான் அந்த வேர்வெல்லாம் ஒட்டினா அது ஒட்டாதுல அந்த மாதிரி டிஷர்ட். மற்றதெல்லாம் இந்த மார்வல் வந்து நல்லா இருந்ததா, அதனால் எல்லோ எடுக்கலாமா, பிங்க் எடுக்கலாமா, க்ரீன் எடுக்கலாமான்னு இப்படியே நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஷாப்பிங் போய் முடிஞ்ச பாடே கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது, இல்லைன்னா நான் நல்லா பார்த்துருப்பேன். அது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பிளாக் பைத்தியம். நான் நிறைய பிளாக் டிஷர்ட் இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய பிளாக் இருந்தாலும் எனக்கு பிளாக்காக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிளாக் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிளாக் வாங்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் எல்லோ எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, பார்த்தீங்களா கூட்டமே கிடையாது. அடுத்து வேற எங்கே கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் தான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எங்கள் ஸ்கர்ட் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு பார்த்தோன்னே இந்த பர்பிள் கலர் ஸ்கர்ட் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நான் அப்போ தான் யோசிச்சேன், இந்த ஸ்கர்ட்லாம் வாங்கிட்டு நம்ம மேலே இருக்கிறது மட்டும் தைச்சிக்கிட்டா என்ன, டாப் மட்டும் அப்படின்னு ஒரு தாட்டே எனக்கு வந்துடுச்சு. பர்த்டேக்கெலாம் வந்து நம்ம ஏன் தனியாக ஸ்கர்ட்டுக்கு தைக்க கொடுக்குறோம், நம்ம இதே ஸ்கர்ட்டை வாங்கிட்டு டாப் மட்டும் தைக்க கொடுத்துக்கலாமே துணி எடுத்து அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு ஒரு நிமிஷத்தில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒன்று 1000 rupeesல இருக்குது ஸ்கர்ட்ஸ் எல்லாம். ஆனால் ஆடி ஆஃபரில் நான் வந்து அந்த ரேட் பார்க்கல. பட் இதுக்கும் ஆடி ஆஃபர் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா பில்லிங்கில் எல்லாமே போட்டிருப்பாங்க ஆடி ஆஃபராக இருந்ததுன்னா. பட் நான் செக் பண்ணல. இந்த பிங்க் நல்லா இருந்தது, அந்த பிங்க் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் இந்த வயலட் கலரோ வச்சு பார்த்தேன். இந்த ஸ்கர்ட் செக்ஷன்ஸ் போனால் மட்டுமே நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாதுங்க. ஏன்னா ஒன்றா எடுத்து பார்த்துட்ருப்போம். அதுவும் எனக்கு இந்த க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு வந்து நம்ம ஒயிட் பேஸ் இல்லைனா கான்ட்ராஸ்ட் கலர் போட்டோன்னா செமையாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்கர்ட் செக்ஷன் மட்டும் நான் எப்பவுமே இப்போ சரவணா போனால் போகவே கூடாது, ஏன்னா அது போனால் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படின்றதுனால நானும் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் முடிஞ்ச பாடு இல்லை. ஆனால் ஒரு வழியாக நான் ஸ்கர்ட் எதுவே வாங்கலைன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, திரும்பியும் பசிச்சு தான் சரி சரவணாவில் போய் ஒரு டீயும் ஒரு ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு
விட்டுட்டு வந்தேன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் பேக் செக்ஷன் வந்தேன். இந்த பேக் செக்ஷனில் இது வந்து இந்த க்ரீன் கலர் குட்டி அழகான பேக்ஸ் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருந்தது. ஆனால் 1500 என்னமோ இருந்தது. அதுமாதிரி இந்த ஹேண்ட் பேக்ஸும் செம்ம குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நேராக அப்படியே ஸ்லிப்பர் செக்ஷன் போனேன். அங்கே என்னென்ன ஸ்லிப்பர் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தேன். கேர்ள்ஸாக இந்த பொண்ணாக பிறந்தாலே இப்படி தானான்னு தெரில எனக்கு. ஏன்னா ஸ்லிப்பர் ட்ரை பண்ணணும், ஹேண்ட்பேக் ட்ரை பண்ணணும், ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துடுது. ஏன்னே தெரிலங்க. நம்ம வாங்கக்கூடாதுன்னா போவோம், ஆனால் இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு நம்மளுக்கே தோணிடும். அதனால் எல்லா ஸ்லிப்பரையும் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் வந்து பிடிக்காது. நிஜமாலே நான் உண்மையாக சொல்லணும்னா ஹீல்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு ஃப்ளாட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் ஹீல்ஸ் பிடிக்காதுன்னா எனக்கு வந்து இந்த ஹீல்ஸ் கொஞ்ச நேரம் போட்டோன்னே இந்த கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலே வந்து எனக்கு ஹீல்ஸ் பிடிக்காது. பட் ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் என்ன, நான் குள்ளமாக இருக்க சில ட்ரெஸ்க்கெல்லாம் நான் ஹீல்ஸ் போட்டால் தான் அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி எனக்கு இதுவாக இருக்கும். இல்லைனா என்ன ஆகும்னா ட்ரெஸ்ஸு கீழே அப்படியே பெரல்ற மாதிரி இருக்கும். நான் ஹைட்டும் அது ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற அழகாகவும் இருக்காது. நம்ம ஹீல்ஸ் போட்டால் தான் அது ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி. சம்டைம்ஸ் ஹீல்ஸ் வந்து ட்ரெஸ்ஸுக்காக போட வேண்டியதாக இருக்குது. எனக்காக நான் இது வரைக்கும் ஹீல்ஸ் போடணும் அப்படின்னு நான் நினச்சதுக்காது. என் ட்ரெஸ்ஸுக்காக மட்டும்தான் ஹீல்ஸே நான் வாங்கி போடுவேன். அதேமாதிரி இந்த பிஸ்தா கலர் அந்த ஸ்லிப்பரும் அழகாக இருந்ததில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் தான் தேடிட்டு இருந்தேன். பட் ஆனால் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஸ்லிப்பர் பார்த்தேன். இதெல்லாம் வந்து வெட்டிங்ஸ்க்கு போடுவாங்களே, வெட்டிங் ரிசப்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸு நிறைய இங்கே வந்து வெட்டிங் ரிசப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்லிப்பர்ஸ் செஞ்சாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் மாடலில் தான் இருந்தது. சிலது தான் ஃப்ளாட் மாடலில் இருந்தாலும் என் சைஸ்க்கு கிடைக்கல. 4, 5 அந்த மாதிரி சைஸில் கிடைக்கல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு 10 ஏதோ சம்திங் 42 41 நினைக்கிறேன். அந்த மாதிரி சைஸில் இருந்தது. நான் இதை ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் ஆனால் லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் ஃப்ளாட் தான் இது, ஹீல்ஸ் கிடையாது. இதுவும் சூப்பராக இருந்தது பார்க்க. அதே மாதிரி அதே பேட்டர்னில் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பேஸு, இதுவும் செமையாக இருந்தது. அப்புறம் இந்த பிளாக், எப்பயுமே எனக்கு பிளாக் பிடிக்கும். அதையும் ட்ரை பண்ணாமல் எப்படி, அதையும் ட்ரை பண்ணேன். பிளாக்கு செம்மையாக இருந்தது, என் காலுக்கு வேறு லெவலில் இருந்தது. பட் ஆனால் நான் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் நிறைய இருக்கிறதுனால வாங்கலை. நான் நார்மல் ஸ்லிப்பர் தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது கிடைக்கல. அடுத்து வந்து பேண்ட் செக்ஷன்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா பலோசா, பட்டேலா, அப்புறம் வந்து இந்த லெகின்னு 3/4 லெகின்னு அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லா கலர்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது. அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டும் எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருந்தது. அதே மாதிரி பட்டேலா பேண்ட்ஸ் இருக்கும்ல, அதுக்கு வந்து டாப் மட்டும் எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். பேண்ட் ஷால் வந்து இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பட்டேலா தான். அதே மாதிரி சரவணாவில் வந்து ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு. சீக்கிரம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆடி இருக்கிற வரையும் தான் ஆடி ஆஃபர் போடுவான், அதுக்கப்புறம் இருக்காது. அதனால் வந்து இதோட என் வீடியோ முடியுது. சரவணா ஷாப்பிங் விலாக் இதில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சாரீ விலாக், அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.